सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा ஆத்மா திரஷ்டவியா அப்படின்னா அந்த இடத்துல தரிசன அந்ததி வெறும் தியானம் மாத்திரம் இல்லை, வெறும் தியானம் படிக்கிறதே வருவோம், அது விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எது விதிக்கணும்? தியான அந்தானம், அதாவது நிரந்தரமாக அந்த தியானம் தொடர்ந்து வந்துள்ளே இருக்கு, அந்தத்தின்னு சொல்றது, அது விதிக்கப்படுறது. அப்ப இவர் கேட்டார், அதை விதிக்கணும்னு சொன்னா அதை வாக்கியத்துல அதை சொல்றதுக்கு ஒரு சப்தமே இல்லை, திரஷ்டவியானே இருக்கு. அதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லையே வாக்கியத்துலன்னு சொன்னா யாரு? சித்தாந்தி. பூர்வபக்ஷி சொல்ற, இதை சொல்றதுக்கு வார்த்தையே வாழ்ந்தான்னு, இது சொல்லாமலே கிடைச்சு விடுமா இது ஞானத்தின் பதிவுங்கிறது? எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா, நானும் கீமத்திர சிரவணேன, சிரவணேன அதை போதித்து சிரவணம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு அப்படி அர்த்தம் இல்லை. அந்த ஆவருத்தியை சொல்லக்கூடிய ஒரு சப்தம் வாக்கியத்தில இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் என்ன? அது வேண்டியதில்லைன்னு அர்த்தம். வயமேவ சாட்சாத்கார கரணாய புருஷார்த்தத்வாத் அபிமுக புருஷா. யார் இந்த சிரவணத்துக்கு வந்திருக்கானோ அவன் அந்த சாட்சாத்காரத்தை அபேட்சிக்கிறான். ஆத்ம சாட்சாத்காரம் வரணுங்கிறத அவன் அபேட்சிச்சுட்டு இருக்கான். எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக அப்படின்னு அவன் தீர்மானமா சொல்றான். அப்ப அவன் எப்படி இருக்கான்? ஆத்ம சாட்சாத்கார கரணாய அபிமுகா, அந்த விஷயத்தில் ஆபிமுகம் உள்ளவனாக இருக்கான். சரி, படிக்க வந்தவனே நாம என்ன சொல்லுவோம்? மறுபடியும் நான் சொல்லிக் கொடுத்ததை திருப்பி பாரு, அபியாசம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையா? ஞான அபியாசா சாஸ்திரவனாதி சாட்சாத்கரணை செய்து சொல்லிக் கொடுத்த விஷயத்தை மறுபடியும் பார்த்து அபியாசம் பண்ணிக்கிறது தான் அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம். இது ஒன்றும் நம்ம புதுசா சொல்லி தரணும் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாடம் படிக்கிறவ அத்தனை பேருக்கும் குரு கிட்ட படிச்சாச்சுன்னா முடிஞ்சு கொடுத்தா, அதோட அதுக்கப்புறம் அதை 10 தடவை சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டாமா? அப்ப என்னாச்சு? அந்த விஷயத்தை மறுபடியும் அவ ஆலோசனை பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அந்த அபியாசம், ஞான அபியாசம்ங்கிறது தானா சித்தி. அதுக்கு ஒரு விதி இல்லையேன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் சித்தமா இருக்கு. என் தெய்வம் விதி அப்படி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொன்னா, சரி, அதனால அந்த வாசக சப்தம் ஒண்ணு இல்லாட்டாலும் கூட ஆத்ம தரிசனத்துக்கு அதை அபியாசம் பண்ணணும், அதாவது அந்த ஞானத்தை ஆவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தானாகவே கிடைக்குது அப்படின்னு கேள்வி கேட்டேன். சித்தாந்தி பதில் என்ன சொல்றாரு? தானாகவே கிடைக்கும் சொல்லிட்டியா, அப்ப விதி வேண்டான்னு தானே? தானாகவே இது கிடைக்குமோ அதை விதிக்க வேண்டிய அவசியம் உண்டா? இல்லை, விதிச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு இருந்தா அதுக்கு விதி வேண்டியது. தானாகவே அது கிடைக்கும்னு சொன்னா அதுக்கு விதி வேண்டியதே இல்லை. எத்தேவம் பின்விதினா, எத்தேவம் பின்விதினா அப்படிங்கிறது சித்தாந்தி சொல்ற வார்த்தை. ஸ்வயமேவ புருஷார்த்தே நிர்ஞாத்தே ஹேது பிரவர்த்ததே. விதி இல்லாமல் தானே தனக்கு தெரிஞ்ச அந்த புருஷார்த்த சாதனத்தை பிரவர்த்திப்பார், விதிய வேண்டியதில்லை. அப்புறம் எப்புனகா நிதர்சனம் சால்யர்த்தம் துல்யா பிரணீயந்தே இது யுக்தம் தத்ர பிரத்யக்ஷதः உபயார்த்ததாயாः உபலப்யமானத்வா. ஒரு காரியம் பண்ற காரியம் ஒண்ணு, ஆனா பிரயோஜனம் 2 அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் காண்பிச்சார். சால்யர்த்தம் துல்யா பிரணீயந்தே, அந்த வயல்ல நான் பயிர்க்காக அந்த இது பண்றான், மார்க்கம் பண்றான். அங்க போகக்கூடிய அந்த வாய்க்கால மொத்தம் ஸ்நானமும் பண்றான்.
காலமணியில பானத்துக்கும் உபயோகப்பட்டது, பயிருக்கும் உபயோகப்பட்டது, ரெண்டுக்கும் உபயோகப்பட்டதுன்னு ஆச்சரிய. அந்த மாதிரி ஒரு விதி அந்த ஞான சந்ததியை விதிக்கிறதுக்கும் உபயோகப்படுறது, அதே மாதிரி வஸ்து ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கும் உபயோகப்படுறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்றா, நீ சொன்ன திருஷ்டாந்தம் கரெக்டு, ஆனா தாஷ்டாந்திகத்துல அது ஒட்டாது. யுக்தம் தத்திர பிரத்யக்ஷதா உபயாத்மகாயாக உபலப்தியமானத்வா. பிரத்யக்ஷமாகவே அந்த குல்யாபிரணயனம் அப்படிங்கிறது ரெண்டு பிரயோஜனத்தையும் சாதிக்கிறது. இது தெரியறது. பயிருக்கும் உபயோகப்படுறது, ஸ்தானத்துக்கும் உபயோகப்படுறது. அது பிரத்யக்ஷம். அதுல மட்டும் விட்டுறது பற்றி இல்லை. இக புனக நிதர்சனம் நியாயத பிரதிபத்தவியம். இப்ப தாஷ்டாந்திகத்துல உபாசனையும் விதிக்கிறது, ஞானத்தையும் விதிக்கிறது, விஷயத்தையும் போதிக்கிறது அப்படின்னு சொன்னா அது நியாய விருத்தம். இது நியாயத்தினால சுத்திட்டாரு. தக நியாயகா ந யுகபத் சம்பவதி இது உத்தம். ஒரு சட்ட பிரமாணம் ஒரு சமயத்துல ரெண்டு வேலையை செய்யாது அப்படின்னு நியாயம். அதனால அந்த பிரத்யட்சமான சால்வர்த்தம் பிரணீத புள்ளியாதிருக்கான்னு பத்தி இங்க கொண்டு வராது. எதீரம் உத்தம் பதார்த்தானாம் விதாயகः சப்தः கிரமஸ்யாபி விதாயகः एवं ऐकात्म्यस्य प्रतिपादकः समन्वयः विधि विषयमपि ज्ञापयिष्यति इति சொன்னா இன்னும் வேற ஒரு விற்த்தாந்தத்தை குறிச்சிடலாம். இந்த விற்த்தாந்தம் சரி வரலன்னு சொன்னா வேற ஒரு விற்த்தாந்தம் இருக்கும். என்ன பதார்த்தத்தையும் விதிக்கிறது, அதுவே கிரமத்தையும் போதிக்கிறது அப்படின்னு மீமாம்சா விற்த்தாந்தம் ஒண்ணு கொடுத்தார். அதாவது இந்த வஸ்து பதார்த்தம்னா அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாவை விதிக்கிறது. எந்த கிரமத்துல விதானம் பண்ணணும், எந்த கிரமத்துல அனுஷ்டானம் பண்ணணும்னா அந்த கிரமத்தையும் போதிக்கும். எப்படி பணிஜோதி கரோட பாடுவது அப்படின்னு ஒரு 5 யாகங்கள் விதிக்கப்படும். 5 யாகத்துக்கு பிரயாகம்னு போகும். பிரயாகம்னு சொல்லப்படுற இந்த 5 யாகங்களை விதிக்கக்கூடிய இந்த வாக்கியம் வேற இன்னொரு காரணம் செய்யும். இந்த 5 பிரயாகத்தை எது முதல், 2வது எது, 3வது எதுங்கிறது அந்த கிரமத்துல அனுஷ்டானம் பண்ணுவது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எந்த கிரமத்துல படிச்சிருக்கோ அந்த கிரமத்துல பாதிக்கிறோம். அப்படின்னாச்சு கிரமத்தையும் போதிக்கிறது. கிரமத்தை போதிக்கிறதுக்கு அங்க ஒரு வார்த்தை கிடையாது விரிவாக்கியத்துல. ஆனால் அந்த காரியம் 2 காரியம் அந்த வாக்கியத்தையும் செய்து விடுறோம். கிரமமாக படித்த அந்த வாக்கியங்கள் அனுஷ்டேய பதார்த்தத்தையும் விதிக்கிறது, அது என்ன வரிசையில பண்ணணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறது. அப்ப அதே மாதிரி வேதாந்தமானது ஐகாத்மியம் ஆத்ம தத்துவத்தையும் போதிக்கும், அதே சமயத்துல அதனுடைய ஞானத்தை விதிக்கவும் செய்யலாமே அப்படிங்கிறது வேண்டாம். அதுக்கு சொல்றார், அது சரியாயில்லை. எத்தாவது பிரத்யேகம் பிரயாகாதி விஷயா தைஹி புனக ந தேசாமேவ விசானம். உங்க உள்ள நுழைஞ்சு விசாரிச்சு பார்த்தோம். பிரயாகங்களை விதிக்குது, அந்த விதி வாக்கியங்கள் பிரயாகத்தை ஒரு தடவை தான் விதிக்கும். தேசாமீவ புனக விசானம், அந்த பிரயாகத்திலேயே இந்த கிரமத்துல செய்யணும்னு சொல்லி புனர் விசானம் அந்த வாக்கியம் பண்ணலையா. மேலும் நாபிதே கிரமசப்தாதிகேயாக பிரயோகவச்சனோபி பிரயோஜானः தானேவ பிரயோகே நகே கிரமசாயித்துக்கம். அப்ப எப்படி வருது இந்த கிரமம் அப்படின்னு கேட்டால் அது அந்த வாக்கியத்துடைய பிரயோகம் இல்லை, வாக்கியத்துடைய கிரமம் இருக்கு. அந்த கிரமம் அனுஷ்டேய பதார்த்தத்துடைய கிரமத்தை ஒதுக்கு. அனுபவத்தி அப்படிங்கிற வாக்கியம் இந்த சமயத்தின் பேருள்ள இந்த பிரயாணத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு விதானம் பண்றதே தவிர அது இந்த கிரமத்துல அனுஷ்டானம் பண்ணணும்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் இத்தனை பதார்த்தங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரயோகம் வைக்கணும்னு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது என்ன கிரமம், வரிசை இல்லாம நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக என்ன கிரமம் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு வாக்கியங்கள் எந்த கிரமத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரமத்தையும் கொடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயப்படி, பாடக்கிரமங்கிற நிர்ணயப்படி முதல்ல படிக்கிறாங்க, அப்புறம் தனவுல பார்த்துவாங்க, அவங்க கிரமத்தை. ஆக விதிக்கிற வாக்கியம் கொடுத்ததாக சொல்லார்கள். எந்த கர்மாவை விதிக்க வாக்கியம் கிரமத்தை விதிக்கல. கிரமமும் கர்மாவும் ஒண்ணும் இல்லை. கிரமோ நாம ஏகாந்தத்தோ நாஸ்தேவ தத்புத்தி சக்தையோ நிராலம்பனத்துவ பிரசங்கா.
அப்ப கேட்பாங்க கிரமம்னா என்ன, கிரமங்கிறது அனுஷ்டானம் பண்றச்சு எதை அனுஷ்டானம் பண்ணினா அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அவருடைய கிரமம்னா என்னது, கிரமம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. தற்புத்தி சப்தயோகோ விராளம்மனை சொல்றா. இப்ப முதல்ல பனி தியாகம் பண்ணினா அப்புறம் தனுபாத யாகம் பண்ணினா அப்படின்னு சொன்னா இது ரெண்டுக்கும் ஒரு கிரமம் இருக்கு. இந்த கிரமம் அப்படின்னு நமக்கு தெரியுது. முதல்ல என்ன யாகம் பண்ணினா பனி தியாகம் பண்ணினா, அதுக்கப்புறம் என்ன பண்ணினா தனுபாத தியாகம் பண்ணினா அப்படின்னு சொன்னா அது வரிசை வருதும் இல்லையா. இந்த வரிசைங்கிற ஒரு பதார்த்தம் ஒண்ணு புரியுறதும் இல்லையா. அதனால புத்திக்கு விஷயமாக வரிசை கிரமங்கிற ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி கிரமங்கிற சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றதுனால அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்தா ஆக கிரமம்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, அது உண்டு. அப்ப என்ன கிரமம்னா என்ன, தத்திர கிரமோ நாம வஸ்து தூதா கர்மக வித்தியதே. அப்ப கிரமம்னு ஒரு வஸ்து ஒரு ஒரு தர்மம், அந்த அனுஷ்டானம் செய்யப்பட்ட பதார்த்தத்துல கிரமம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது என்னது, தேனகி உபாசிட வனவத்தை கிரம புத்தி சப்தாரம்பரம் செய்து. காடுன்னு சொல்றோம், வனம்னா காடு. காடுனா என்ன, மரங்கள் தான், மரங்கள் தான் காடு, மரங்களுடைய பருவம். அப்போ அது மரங்களை ஒரே ஒவ்வொரு மரமும் காடுன்னு சொல்லலாமோ, கூட்டம், மரங்களுடைய கூட்டம், மரங்களுடைய கூட்டத்தை காடுன்னு சொல்றீங்களா, கூட்டமாக இருக்கக்கூடிய மரங்களை காடுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் நீங்க எருப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்டேட் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும், சரியா போயிட்டே இருக்கும். எத்தனை எறும்பு இருக்குவாங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கு. ஆனா இந்த பருத்தின்னு சொன்னா ஒரே வரிசை, ஒரே பருத்தி, பல பருத்திகள் இல்லை, ஒரே பருத்தியில போடுறோம். இப்ப பருத்திங்கிறது என்ன, கூட்டம்னு சொன்னாக்க அது ஒரே இடத்துல மொத்தமா குவிஞ்சிருந்தாலும் ஒரு கூட்டம் தான். ஆனா ஒண்ணுக்கு அப்புறம் அந்த வரிசைன்னு ஒண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வரிசை கிரமம், அந்த கிரமத்தோடு இருந்தா அதை பருத்தின்னு சொல்லுவோம், லைனா போறது அப்படின்னு. வெறும் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாக்க அப்ப அதை வரிசைன்னு சொல்ல மாட்டோம். அப்ப ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு, வெறும் கூட்டம் அப்படின்னு இல்லை. வனங்கிற இடத்துல கூட அந்த மரங்களுடைய ஒரு கிரமபட்சமான ஒரு சேர்க்கை, அப்பதான் அது மரம்னு சொல்லலாம், வனம்னு சொல்லலாம். அதே மாதிரி வனம், பந்திகி, பிபீலிகா பந்திகி அப்படின்னு சொல்ற இடத்துலலாம் அப்ப அந்த இடத்துல பிபீலிக்கான அந்த எறும்பை தவிர்த்து கிரமம்னு ஏதாவது இருக்கா இல்லை, அப்ப ஏதோ இருக்கணும், அந்த இதை பிரிச்சு காமிக்க முடியாது. ஒண்ணுக்கு அப்புறம் அந்த வரிசையோடு இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் தான் நம்ம கிரமம், பிபீலிகா பந்திகி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் தேனகி உபாசினா. உபாசினா என்ன, முதல் எறும்பு இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்க, அடுத்த எறும்பு இங்க இருக்கு, அதுக்கு பின்பற்றணும், அதுக்கு அடுத்தது அதுக்கு பின்பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் பின்பற்ற வைக்கணும். அது என்ன தேசத்தை வச்சு வைக்கணும், அப்படி வந்தாக்கா அதுக்கு பந்தின்னு. அதே இன்னொரு எறும்பு இருக்கு, இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருந்தா அப்ப பந்தின்னு பேரு. அப்ப அந்த தேசத்தையும் வச்சு அதை உபாதியை கொண்டு அதை ஒரு பந்தி அப்படின்னு நம்ம தீர்மானிப்போம். உபாசனா உபாசனா வனத்து கிரம புத்தி சப்தாரம்பரம் செய்யும். இதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் முதல்ல இந்த அனுஷ்டானம் இருக்கு, அதுக்கடுத்து இதா இருக்கு, அதுக்கப்புறம் இதா இருக்குன்னு சொன்னா இது ஒரு தியாகம். இதுதான் ஸ்மிருதி விஜயானமேவா அனுஷ்டான காலே யசோவனப்தி பதார்த்தான் பதார்த்தே. இப்படியாவது பண்ணலாம். இன்னொரு உபாயம் சொல்றேன், இவருடைய ஞாபகம் இருக்கு, ஞாபகத்துல இருக்கு, எப்படி ஞாபகத்துல இருக்கு, அனுஷ்டானத்தை சொல்றேன், அந்த ஸ்தானத்துல வேற ஒரு இது இருக்காங்க, நகரம், என்ன சொன்ன நகரம்னு சொல்றேன்.
பல வர்ணங்களை வித்திருக்கு. நகாரம் இருக்கு, அப்புறம் அகாரம் இருக்கு, லகாரம் இருக்கு, அகாரம் இருக்கு, தேசம் இருக்கு, அகாரம் இருக்கு, அப்புறம் மகாரம் இருக்கு. ஒரு 7 வருடங்களை நான் உச்சரிக்கிறேன். ஆனா ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னாக உச்சரிக்கிறேன். லகாரத்துக்கு அப்புறம் ஒரு லகாரம் போட்டுது, அதுக்கப்புறம் லகாரம் போட்டு கனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் கொண்டு விடுறது ஒன்று. என்ன ஆச்சு, அதே அக்ஷரங்கள் எல்லா அக்ஷரம் நீ வந்தாச்சு. காப்பி டீக்கா அதே அக்ஷரம் தான். ஆனா அந்த வரிசை மாறுறது, அக்ஷரங்களுடைய வரிசை மாறுறது. ஏன் எப்படி மாறுறது? நான் உச்சாரணம் ஒண்ணுக்கு அப்புறம் தான் உச்சாரணம் பண்ணுறேன். 2வது வர்ணம் நான் உச்சரிக்கும் போது முதல் வர்ணங்கிறது காணாத போயிடுது. முதல் வர்ணம் குறைபடுறது. என்ன வித்தியாசம்? இந்த எறும்பு இருக்கும்போது 2வது 3வது எறும்பு இருக்கும்போது முதல் எறும்பு இருக்கு, 2வது எறும்பு இருக்கு, 3வது எறும்பு, எல்லா இடமும் ஒண்ணுக்கு பின்னாடி இருக்கும்போது அது கிரமமா தெரிஞ்சதுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்க 2வது எறும்பு பார்க்கறது முதல் எறும்பு காணப்படாது, அது காணாம போயிடும். 3வது எறும்பு பார்க்கறது 2வது எறும்பு காணாம போயிடும்னா உங்களுக்கு அந்த வரிசை தெரியுமோ? பந்தி தெரிய முடியாது. எல்லாம் ஒரே சமயத்துல பார்க்கறது வரிசையா தெரியும், ஒவ்வொன்றா பார்த்தாலும் வரிசைன்னு தெரியுமோ? தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இங்க என்ன மாதிரி நல்ல காப்பி அப்படின்னு சொல்றது கட்டாரம் அகாரம் அகாரத்து அது காணாம கொடுத்து காரணம் தானே வேணுது, வரிசையாவே வேணும். டிவி சொல்றது கா இல்ல. அப்ப இது என்ன பண்றது? இதுதான் காப்பி இருக்கு, எப்பவுமே நமக்கு தெரியறதேன்னு சொன்னா அதை நான் வரிசைன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்ற ஸ்மிருதி விஜயானம். இப்ப இல்ல, ஆனா கேட்டிருக்கேன் இல்லையா, கேட்டது ஞாபகத்துல வச்சு காப்பி அப்படிங்கிறதுல நீங்க ஞாபகம் வச்சிருந்தாக்க நான் என்ன வர்ணங்களை வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். நீங்க சொல்ற ககாரம் இருக்கு, அப்புறம் அகாரம் இருக்கு, ககாரம் இருக்கு, விசாரம் இருக்கு, விசர்கம் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுருந்தான்னு சொல்றேன். இந்த ஞாபகம் இருக்கு, அது அந்த கிரமத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சு இந்த பிரதிநிதியாகும். இதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு. இதுலயும் ஒரு கர்மா அனுஷ்டானம் பண்ணியாச்சுன்னா அந்த கர்மா நமக்கு எழுத்தாமல் நினைவுக்குமா? அனுஷ்டானம் பண்ணச்சே காரி அடுத்ததுக்கு வந்தாச்சு, அது முடிஞ்ச போனது போயே போயிடுச்சு. அடுத்தது அனுஷ்டானம் பண்ணச்சு அதைத்தான் பார்க்க முடியும், முடிஞ்ச போனதை திரும்பி பார்க்க முடியும். அங்கேயும் பிரதிநிதியாகும். நேர அந்த கர்மாக்களை வச்சு அடுக்கி ஒண்ணுக்கு மேல அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வைக்க முடியாது. அதனால அங்கேயும் ஸ்மிருதி வித்தியாசம். இது அனுஷ்டானம் பண்ணியாச்சு, அங்க ஏதாவது தகராறு நடக்கப்படுச்சுன்னு அதோட அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சனிக்காலம் பண்ணிடுமா இல்லையா பார்த்து போச்சு அப்படின்னு தானே வச்சுக்கலாம், மறுபடியும் பண்ண அதுதான் பண்ண, வேற வழி என்ன பண்ணிடுங்கிறத ஞாபகம் இல்லாம பண்ணிட்டாங்கன்னா திருப்பி தான் பண்ணுவேன். ஆக அந்த கிரமம் இருக்கு, அது ஸ்மிருதி வச்சு ஸ்மிருதி விஜயானமே அனுஷ்டானகாலே யசோபலப்தி பரார்த்தானி பராமரிசே சர்வதா அஸ்தி காலத்தே ஏகைக பரார்த்த ஆரம்பண ஞானாதிரிக்தம் ஞானாதி. சரி, அது எப்படி வேணாலும் கிரமம் தெரிவித்து கொடுத்தோம். ஒரே ஒரு பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானமும் கிரமவத்தாக பல பதார்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய ஞானமும் ரெண்டுக்கும் விஷயம் வித்தியாசப்படாது அப்படிங்கிறத தீர்மானம். ஆக கிரமங்கிறது வேற, கிரமவத்தாக இருக்கக்கூடிய பதார்த்தம் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இது போகும். ஏகத்வாத்து அநேகத்வாச்ச பதார்த்தானாம் யுகபதனுஷ்டான அசம்பவாத் அபேட்சிதம் சந்நிகிதஞ்ச பிரயோகவச்சனேன திருஷ்யத்தை. இப்ப வாங்க இந்த பிரயாகத்தை 5 பல பிரயாகங்கள் விதிக்கப்பட்டது. 5 பிரயாகத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணுனா தப்பே இல்லை, ஆனா எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. 5 பதார்த்தத்தையும் சேர்த்து பண்றதுன்னா நான் ஒரே சமயத்துல எப்படி பண்ண முடியும்? 5 பேரை வச்சு ஆளுக்கு ஒரு பிரயாகம் ஒரே சமயத்துல வரும் அப்படின்னா 5 பேர் வச்சுக்க முடியாது, மொத்தம்தான் மனதாவே இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தான் அனுஷ்டானம் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு பிரயாகம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஏகத்வா கிடைச்சது. அந்த ஒரு கர்த்தா செய்ய வேண்டிய காரியங்களும் அநேகம்.
என்ன பண்ணலாம்? அநேகத்வா பதார்த்தான யுகமது அனுஷ்டான அசம்பவம். ஒரே சயத்துல அஞ்சையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது முடியாத வரும்போது அப்ப என்ன பண்ணணும்? அபேட்சிதம் சந்நிகிதம் பிரயோகவத்தையில இருக்குது. அப்ப அது என்ன பண்ணினா அது கிட்ட வரும்னு பார்க்கணும். ஒரே சமயத்துல வர பார்க்க முடியாது. அப்புறமான உத்தர காலத்தை வச்சு கிட்ட கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது சந்நிகிதம் அது பிரயோகவத்தையும் அதுக்கு வழிபாடு. அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு கிரமம் தேவைப்படும். அந்த கிரமத்தோட பாட்ட கிரமம்னு சொல்றோம். ஆக அந்த பிரயாணத்துடைய கிரமம் வருதுன்னு சொல்லுவது அந்த கிருஷ்ணாந்தத்துல இப்படியாக்கும் கிரமம் வந்தது. வேதாந்தத்துல ஆத்ம விஷயத்துல ரெண்டு தியானம் கிரமத்தாக இல்லையே. ஒரே ஒரு ஆத்ம தியானம் தான் இருக்கு. பல ஆத்ம தியானங்கள் சம்பாதிக்க வேண்டியது இருந்ததுன்னா அப்போ என்ன கிரமம்னு இந்த கிரமத்துல அப்படின்னு விதிக்கிறதாக சொல்லலாம். ஒரே ஒரு ஆத்ம தியானம் தான் இருக்கு. ज्ञानद्वयमस्ति यतो अवितात्मे विधिविषयत्वे च वर्तते. ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்கும் அதே சமயத்துல இந்த கிரமத்துல ஆபத்து வருடங்கிறத தெரிவிக்கிறதுக்கும் அந்த மாதிரி தியானம் இல்லை வேதாந்தத்தில். தஸ்மா இஹ விஜேய அபாவாத்து விகார ஸ்ரவணாத்து அத்தியாகாரேக பிரமாணாபாவாத்து பிரயோகவசனி. இந்த வேதாந்தத்துல தியானத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு பிரயோக விதிங்கிறது இருக்காது. இல்லை முதல்ல விஜயாபாவம் விதிக்கப்படுற வஸ்து இல்லை, விஷயம் ஞானத்தை விதிக்க முடியாது. அதுக்கப்புறம் விதான அசிரவணம் விதிப்பிரத்தையும் அங்க இல்லை. அந்த கிரியாக்கிரியேத கர்த்தவும் இந்த தியான விஷயத்துல விதிக்கக்கூடிய ஒரு சட்டம் இல்லை. மூணாவது இல்லாத விதிப்பிரத்தையத்தை அக்ராகாரம் பண்ணிக்கலாமே சேர்த்துக்கலாமே அதுக்கு பிரமாணம் இல்லை. அதனால பிரயோக விதிங்கிறது வேதாந்தத்துல கிடையாது. இருந்தால் நான் நீங்க சொல்ற மாதிரி அந்த கிரமம் அந்த ஞான சந்ததி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அப்படி ஒன்றும் இல்லை. யா அந்திராணிவ ஞானத்தியாதி புறப்பிரயோகம் விதாசித்து. இங்க என்ன பல விஷயங்களை இதுக்குள்ள வச்சிருக்காரு வாழ்க்கையில. மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணணும். எப்ப உச்சாரணம் அத்வைத காலத்துல பண்ணியாச்சு. எல்லா மந்திரமும் யோக காலத்துல வரக்கூடிய அத்தனை மந்திரங்களையும் வேதாத்திர மந்திரத்தையோ ஆயிடுச்சு எத்தனை மந்திரத்தையோ உச்சாரணம் பண்ணியாச்சு. அப்ப பிரயோக காலத்துல பகலமா வேண்டாமா? பண்ணு. அப்ப பண்ணினதுக்கு பிரயோஜனம் வேற. அத்வைத காலத்துல அது வாழ்ந்த சுலபமா வரதுக்காக. இப்போ அந்த மந்திரத்தை சொன்னாத்தான் அந்த வஸ்து ஞாபகம் வரும். அதனால அந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயத்தை ஸ்மரிக்கிறதுக்காக மந்திரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் அந்த மந்திரத்தை அந்த ஞாபகப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்கு விதியை கல்பனை பண்றோம். அந்த மாதிரி மறுபடியும் இந்த ஆத்மாவை நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதியை கற்பிக்க வேண்டியது இல்லை. அதை போல இல்லை. அபதேசது காரிய விஷயோகி வேதா வஸ்து தத்துவம் அவபோதேதி. அதனால நீ சொன்னதே இல்லைன்னு அப்ப காரியத்தை தெரிவிக்கக்கூடிய வேதம் வஸ்து தத்துவத்தையும் போதிக்கிறது. ஆத்ம ஜானத்தை விதிக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தையும் போதிக்கிறது அந்த வேதாந்தம்னு சொன்னது. நிதர்சனம் வேற ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்திருந்தார். உதாரணம் चक्षु रूपे सति द्रव्यमपि गोचरति एवं कार्ये सति तत्त्वमपि वेदः अवगमयति. கண்ணானது ரூபங்கிற குணத்தையும் தெரிவிக்கிறது, அதுக்கு ஆசிரியமா உள்ள திரவியத்தையும் தெரிவிக்கிறது. அதே போல வேதாந்தம் காரியத்தையும் போதிக்கிறது, தத்துவத்தையும் போதிக்கிறது. ஒரு ஆத்ம ஸ்வரூபத்தையும் தெரிவிக்கிறது, காரியங்கிற விதியையும் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இல்லையா? அதுவும் தப்பு. யுத்தம் தற்ற यद्यदनुबोधयति चक्षुः तत्र स्वतन्त्रमेव प्रमाणम्. चक्षुसोட ரெண்டாவது தெரிவிக்கிறது இல்லை. அது எதெல்லாம் தெரிவிக்கிறதோ எல்லாத்தையும் அது தெரிவிக்கிறது அவசியம். ரூபமா இல்லை, திரவியம் மாத்திரம் இல்லை. எத் அனுபவத்தை கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் அந்த கண்ணானது பிரமாணமாக இருந்து தெரிவிக்கும். அந்த விஷயத்துல அதுவே பிரமாணம். இதை தவிர்த்து அது என்ன தெரிவிக்கிறதுங்கிறது வேற ஒரு பிரமாணத்தை நம்ம தேடலாம்.
கண்ணே இதெல்லாம் தெரிவிச்சதோ இதெல்லாம் கண்ணால பார்ப்போம் கண்ணே பிரமாணம். இவகுணாக சப்தத்துல அப்படி இல்லை. சப்தத்துக்கு வாக்கியத்துல மாத்திரம் எந்த அர்த்தத்துல வக்தாவுக்கு தாற்பயம்னு தெரியுதுன்னு அந்த அம்சத்துல தான் சொல்லும். இந்த சப்தத்திலேயே இந்த அர்த்தங்கள்லாம் குறிக்கிறதே அப்படின்னா குறிக்கலாம். குறிக்கிறதேங்கிறதுக்காக அதுக்கு அந்த சப்த பிரமாணம் ஆயிடாது. என்ன தாற்பயம் சப்தம் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பிராமணம் பற்றி சொல்லணும். ஏன் இவகுணா எத்தனை தாற்பயம் சப்த பிரதேசா பிரதியதே சப்த சப்தியா எதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லணும். இது வைஷமியம் வித்தியாசம் இருக்கு. அதனால தாற்பயங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எந்த ஒரு வாக்கத்தை இருந்தாலும் அதுல பல படங்கள் இருக்கும். இந்த படங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு படத்துக்கும் 10-15 அர்த்தம் போட்டுருவோம். அப்பதான் எனக்கு எல்லா அர்த்தத்தையும் ஒன்னா மட்டும் வச்சு பார்ப்போம். புதுசு புதுசா வாக்கியம் கிடைச்சு வாக்கியம் ஒரே வாக்கியமா இருந்தாலும் புதுசு புதுசா அடுத்து அர்த்தம் கிடைக்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. 40 கட்டத்தை வச்சுட்டு நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் அதுக்கெல்லாம் மாற்றி 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 போச்சு. அந்த மாதிரி பல அர்த்தங்களை மாற்றி 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 சேர்த்து விட்டோம்னா ஏகப்பட்ட வாக்கியம் கிடைக்காது. அதுக்காக சொன்னவனுக்கு அது என்ன மனசுல இருக்கா அதெல்லாம் வச்சு பேசுறாங்கிறது இல்லை. சொன்னவன்கிட்ட கேட்டா இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நாங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்னு நினைச்சு இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணிங்க. நீ இந்த வாக்கியத்துக்கு என்னெல்லாமோ அர்த்தம் கல்பனை பண்ணிட்டேன்னா அது ஒவ்வொருத்தரும் அப்படின்னுடுவான். அப்ப அந்த மாதிரி இவன் கற்பனை பண்றதுலாம் வாக்கியத்துக்கு அர்த்தம் ஆகாது. சொன்னவன் என்ன தாற்பயத்துல சொன்னானோ அந்த தாற்பயத்துலதான் அந்த சப்தம் பிரமாணம். அதனால நீங்க இஷ்டத்துக்கு அதை விதியும் இருக்கு தத்துவத்தையும் போதிக்கிறதுன்னு வேதாந்தத்துல சொல்ல. மாசு ஞானத்துவம் யோயம் ஆபிசாரிக பிரத்யய சகா விதி விஷயத்து ரெண்டு ஜானம் ஆத்ம ஜானம்ல ரெண்டு ஆத்ம ஜானம் கிடையாது சொன்னாலும் சரி ஏற்றுவோம். ரெண்டு ஆத்ம ஜானம் இல்லை ஒரே ஆத்ம ஜானம் தான். பிரதீதியும் பிரதீதி ரெண்டு சப்தத்தினால வரக்கூடிய பிரதீதி அனுபவமாக வரக்கூடிய பிரதீதி. இப்படி ஆபிசாரிக பிரத்யேகம். ஆபிசாரிக்கான அபிதானம்னா சப்தம். சப்தத்திலேருந்து நமக்கு ஒரு பிரதீதி வருது இல்லையா அந்த பிரதீதி இருக்கு இது தனி. அப்புறம் ஆத்ம அனுபவங்கிறது தனி. ஆக இந்த ஆபிசாரிக பிரத்யம்னு சொன்னோடனே அதைத்தான் விதிக்கு விஷயமாக சொன்னா என்ன சைவ விதி விஷயா போகுது விதி விஷயம் போகுது. அது எதுக்காக இருக்கணும்னு கேட்டா தத்துவம் விஷயத்தே அர்த்தாத் சர்வத்த ஆத்மஸ்வபாவதா சித்தியம் சம்சயத்வா அவகதி. இந்த சத்தத்திலேருந்து வரக்கூடிய ஆத்ம ஞானத்தை சத்தமும் விதிச்சிருக்குன்னு சொல்லுவோம். என்ன ஆகும் அது விதிச்ச அந்த ஞானத்தினாலே நமக்கு அர்த்தாத்தா என்ன கிடைக்கும்னா எல்லாம் ஆத்மா இதற்கு ஆத்மா இல்லதான் கிடைக்கும். ஆத்மாவை பற்றி எல்லாத்துக்கும் அதுதான் ஆத்மாவை தெரிவிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்தத்தினால தெரிவித்து வரக்கூடிய ஞானத்தை விதிக்கிறது சொல்றோம். விதிச்சா தானா தெரிஞ்சு வரும். ஏன் ஞானம்ன்றது எப்போதுமே விஷயத்தையும் கொண்டதாக இருக்கும். வெறும் ஞானம் விதிக்க முடியாது. பற்றிய ஞானம் அப்படின்னு அவசியம் வரும். அதனால அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மா சித்திக்கணும் அப்படின்னு ஆகாரங்க பூர்வபக்ஷம். சித்தாந்தி சொல்ற ஏவமபி அவிவக்ஷிதா அர்த்தः சப்தா விவக்ஷிதஸ்து அர்த்தः இது சோபதேகரான வாக்கியார்த்தவித்தா. இது கற்பனை பண்ணியே ரொம்ப ரொம்ப பிரமாணம்னு உபகாரம் பண்ணு. எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விவக்ஷிதமோ எந்த விஷயத்தில் தாற்பயம் இருக்கோ அது சப்தத்தினால சொல்லப்பட வேண்டும். அதான் ஞானம். நீலவழியிலே சப்தத்தினாலே விதானம் இருக்கக்கூடிய சப்தங்கள் ஞானம்னு ஒண்ணு ஆஜானிக பிரத்யேகமானது. அதனால அர்த்தாத்தாக விஷயம் சிந்திக்கிறது. ஆக ஞானம் தான் விதிக்கப்படலாம். ஞானம் விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்ட ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் ஆத்மா. ஆக ஆத்ம தத்துவம் சிந்திச்சு விடாது. அப்ப எதுல தாற்பயம்? ஆத்ம தத்துவத்தை போதனம் பண்றதுல தாற்பயம்.
அப்ப அதை சொல்லாமல் ஞானத்தை விதிச்சுட்டு ஞானம் விதிக்கிறதுனால அதான அர்த்தாத்து ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னது. எது பிரதானமோ அதை பின்னாடி வச்சிருந்து எது அப்பிரதானமோ அதை முன்னாடி கொண்டு வச்ச மாதிரி இருக்கு. தேவமதி அவிவக்ஷிதா அர்த்தா சப்தா. எதுல தாற்பயம் இல்லையோ அந்த விஷயம் சப்தத்தால நேரடியா தெரிய விவக்ஷிதத்து அர்த்தா. இது சோகடேதராம் வாக்கியார்த்தம். இது வாக்கியார்த்தம் ஒத்துக்க மாட்டாங்க. எது விவக்ஷிதமான அர்த்தமோ அதுதான் முன்னாடி கொண்டு, அவிவக்ஷிதமான அர்த்தம் பின்னாடி வரும். இதுதான் சொல்லுவாங்க. நியோகதா பிரதிபத்தி விதி வாஸ்தவம் சம்பர்க்கம் கமயதி. நியோகம்னா விதி. விதி ஒரு ஞானத்தை விதிக்குது. பிரதிபத்தி விதி ஞானத்தை விதிப்பது. விதிவாக்கியமானது ஆத்ம ஞானத்தை விதிக்குதுன்னு சொன்னா இந்த ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயம் நிஜமாக இருக்கணும். வாஸ்தவம் சம்பர்க்கம் கமயதி. விதி விதிக்கணும். அந்த வார்த்தை ஒரு மாறாக தியானம் செய் அப்படின்னு வாசமும் தேவன் உபாசிக்கணும். அதுக்காக வாக்கு மாடாவிடாது. அதுவும் ஒன்றாயிட முடியாது. ஏன்னா கற்பனையாக கூட இருக்கலாம் விதிக்கிறது. ஆக விதிக்குதேங்கிறதுக்காக அந்த விஷயம் அப்படி இருக்கணுங்கிறது அவசியம். அதே மாதிரி ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் எல்லாம் அப்படின்னு தியானம் பண்ணுன்னு விதித்திருந்தால் அது தியானம் பண்ற விஷயம் சத்தியமா இருக்கணும்னு அவசியமே. பல ஆத்மாக்களா இருந்தாலும் தியானம் பண்றதுக்காக நல்லா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். யாருகண்டா அவனுக்கு பரிகல்பித விஷயாக அபி பிரதிபத்தய சோதனா லட்சணா பலவசியா. பரிகல்பித விஷயங்கிறது வாஸ்தவமா இல்லை, கல்பனை பண்ணப்பட்ட விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை கொண்ட பிரதிபத்திகள் தியானங்கள், உபாசனா ரூபமான தியானங்கள், அது விதியால் விதிக்கப்படுற தியானங்கள், அதுக்கு பலன் உள்ளதாக வேறு. எப்படி வாசம் வேறு உபாசித்த தேவமாத்தியா. அதே மாதிரி அகம்பிரம்ம உபாசித்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நிஜமாக பிரம்மமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லையே. அதனால ஏததே வாஸ்திரயுக்தம் கடைசியில இது ஒண்ணுதான் இந்த தீர்மானமாக சரியான கல்பனையாக இருக்கு. ஒண்ணு அகப்பரஸ்ய பிரத்யக்ஷாதி விரோதே சகா அச்சவசாய ஹேதுத்துவ அயந்தா. எந்த விஷயத்தை சாட்சாத் ஸ்ருதிக்கு தாற்பயம் இல்லையோ அந்த விஷயத்துல பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அது விருப்பமாக இருந்தால் அப்போ அது நிச்சயம் அந்த விஷயத்தை நிச்சயம் ஏற்படாது. வாழும் தத்துவமும் வாக்கும் ஒண்ணு அப்படிங்கிறதுல ஸ்ருதிக்கு தாற்பயம் இல்லை. வாக்கை வேணுமாக உபாசனம் பண்றதுலதான் தாற்பயம். வாழும் அந்த வாக்கம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுல தாற்பயம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது மாறானது வாக்காகாது, வாக்கானது மாறாகாது அப்படின்னு பிரத்யக்ஷாதி பிரமாணம் தெரிவிக்கும் போது அந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விருத்தமாக வாழும் வாக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்க முடியுமோ? இல்லை. எப்போ பிரத்யக்ஷாதி பிரமாணத்தையும் விரோதிச்சென்று இது இப்படித்தான் பிரத்யக்ஷம் தப்புன்னு நம்ம சொல்லலாம். எப்போ அந்த விஷயத்தில் ஸ்ருதிக்கு தாற்பயம் இருக்குன்னு சுற்றிக்குவோம். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுலதான் ஸ்ருதிக்கு தாற்பயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது இல்லை இல்லைன்னு எந்த பிரமாணம் சொன்னாலும் அந்த பிரமாணத்தை என்னது அது எப்படி சரியா சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுல உள்ள ஒரு தோஷத்தை அனுபவிக்கணும். ஆக தாற்பயம் இல்லாத பரியந்தம் அந்த விஷயத்துல பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் வரும்போது அந்த வஸ்து இல்லைன்னு சொல்லும்படியாக ஆகுதே தவிர பிரத்யக்ஷாதிகளையும் பாதிச்சுட்டு அந்த விஷயம் சிந்திக்கிறது முடியாது. அதற்பரஸ்ய பிரத்யக்ஷாதி விரோதே சகாஜனசாய ஹேதுத்துவ அயோகா. அதனாலே காரிய நிஷ்டயம் வேதே வஸ்து தத்துவ சித்தி மனோரத தேவ. இந்த வேதம் காரிய நிஷ்டம் எல்லாருக்கும் நீங்கத்தான் இருக்கிறது. வேதாந்தமும் ஆத்ம ஞானத்தை இருக்கிறது.
இருந்தாலும் அது வச்சு சுத்தியும் போதிக்கிறது அப்படின்னு சொல்றது இருக்கு. இது வெறும் மனோரசம் தான், இந்த ஆசை தான் தவிர நிறைவேறக்கூடிய ஆசை இல்லை. அத்தா அகப்பிரத்யாவசேய ஆத்மா. அதனால என்ன சொல்றது எடுத்துருவாங்க, அகம் அப்படிங்கிற பிரதீதியில விஷயமாக தீர்மானமாக தெரியக்கூடியவன் தான் ஆத்மா. ஆத்மாதான் இருந்தான். யார் ஆத்மானா நான் எதை சொல்றேனோ அதுதான் ஆத்மா. ஆனா நான் எதை நான் சொல்றேங்கிறத ரொம்ப விவேச்சனம் பண்ணி நம்ம அதுலேருந்து வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது ஆத்மா. சப்தாவசேயம் அதீந்திரியம் ரூபானந்தரம். அகம்னு தெரியக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு எனக்கு என்ன ஒரு ஸ்வரூபம் தெரியுதோ இதை காட்டிலும் வேறான ஒரு ஸ்வரூபம் பக்கத்தினால போதிக்கப்படுவதாக இல்லவும் இல்லை. அது ஒரு இல்லை ரூபாந்தரம் கிடையாது. சப்தத்தை பத்திர சாமர்த்தியம் பிரத்யமா நான் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும் போது இதுக்கு விபரீதமாக வேற சுரூபத்துல என்னுடைய சுரூபத்தை போதிக்கிறதுக்கு சப்தத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது. பூர்வபட்சம் ஏவஞ்சத்தை அப்படியான என்ன இந்த வேதவாக்கம் எனக்கு தெரிஞ்சதுக்கு மாறுதலா விபரீதமா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கிறீங்களா? நான் என்னை பத்தி தெரிஞ்சுட்டு என்னை பத்தி நான் பிரம்மம்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இது என்ன பிரம்மம்னு சொல்லி கொடுத்து தத்துவம் அப்படிங்கிற வாக்கு. அப்ப என்னாச்சு, என்னுடைய பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால எனக்கு என்னுடைய பொருவம் தெரிகிறதே, அதுக்கு விரோதமாக சொல்லிக் கொடுக்கிறது இந்த வேதாந்த வாக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த வேதம் அதுக்கு இதுக்கு விரோதமா சொல்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ஏவஞ்சதி அயமாத்மா பிரம்ம ஏகதா ஆத்மாந்தர்யாமியமிருதா இது பிரம்ம அந்தர்யாமியாதி சப்தாக அகம் பிரத்யாவசேயே ஏவ ஆத்மனி கதைஞ்சித் வர்த்தந்தே. அப்ப அதெல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தப்புன்னு சொல்றதுலாம் சொல்றதா வேறு சொல்லி கொடுக்கிறோம். ஏன் தப்புன்னு சொல்லணும்? அதுக்கு அர்த்தம் இப்படி வச்சு ஓடி சொல். பிரத்யக்ஷ விரோதம் இல்லாமல் பிரத்யக்ஷத்துக்கு எந்த விரோதமும் இல்லாமல் அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது சொல்லிக் கொடுக்குறீங்களா? எப்படி சொல்லிக் கொடுக்குறது? கதைஞ்சித் வர்த்தந்தே. அந்த கதைஞ்சித்துங்கிறது சொல்றார். ஏன்னா ஆத்மா தத்துவமதி இது வித்தியமானே ஆரோக்கிய குணை ஆத்மோபாசனம் மோட்சபலம் விதீயதே. நான் நானாதான் இருக்கேன், ஆனா இந்த குட்டி என்ன சொல்லிட்டு நான் பிரம்மம் அப்படின்னு தியானம் பண்ணி உனக்கு மோட்சம் கிடைக்கும். நான் பிரம்மம் பண்ண மாட்டேன் என்னைக்குமே, நான் தான் எப்பவுமே. ஆனால் நானே பிரம்மம் அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு தியானம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கு பலமான எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். இதுக்காக ஆரோக்கியமான குணத்தை கொண்டு ஆத்மோபாசனம் பண்ணினா அதனால மோட்சம் நிரசனம் பறக்கும் அப்படின்னு சொல்லிடுமா. இவன் பிரத்யக்ஷ விரோதம் உபயோகிக்கிறதுக்கும் ஒரு வழி கொடுத்தாரு. அத்தா காரியானுரத்தக்க வேதார்த்தத்திய சம்பவா சத்திய சர்வாத்மனா விசாரிக்கத்வா கிமபரம் அவிசிஷ்டம் என் பிரம்ம வித்யாபாரம்பம் பிரவேசிக்க. அப்ப என்னாச்சு, வேதாந்தத்துக்கும் போய் கடைசியில விதிதான் இந்த ஆத்மா உபாசன விதிதான், அதுவும் காரியாத்மகமாக இருக்கு. அப்ப அந்த காரிய ரூபமான சமஸ்த வேதார்த்தத்தில் ஜெய்மினி விசாரம் பண்ணி முடிச்சுட்டார் அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்குள்ளேயே. அதனாலே வேதாந்தத்துல விசாரிக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் பாக்கி கிடையாது. இதை விசாரிக்கிறதுக்கு வேண்டிய சகல விஷயங்களும் அங்க பண்ணியாச்சு. அதனால பிரம்ம வித்யாக ஆரம்பத்துக்கு காரணம் இல்லை. அதனால இந்த பிரம்ம வித்யாசா சாஸ்திரம், இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம் இருக்க இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க கூடாது என்று பூர்வபக்ஷமா உச்சியதே. சாதேகதேவம் यदि सर्व एव वेदार्थो विचार्यत्वेन असादोषमजिज्ञासा इति उपक्रान्तः विचारितस्य स्याः यावता कार्यनिष्ठ एव व्यवहारो विचारितः न वस्तुतत्वनिष्ठः. இது சொன்னதெல்லாம் எப்ப தெரியும் நான் ஒத்துக்க முடியும்னு சொன்னால், ஜெயினி சம்பூர்ணமாக வேதாந்தத்தை சேர்த்து சகல வேதாந்தத்தை விசாரம் பண்ணியிருந்தாரே. ஆனால் இது சொல்றதெல்லாம் ஞானம்னு அப்படியே ஏற்றுக்கலாம். பிரம்ம ஜிஜ்ஞாசான உபக்கிரமம் பண்ணினார், அவர் சர்வ ஜிஜ்ஞாசானே உபக்கிரமம் பண்ணியிருக்க தேவை. என்ன பண்ணிருக்கா
வேதாந்த விஞ்ஞானா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும். சமஸ்த வேதாந்தத்தையும் விசாரம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா அவர் அப்படி பண்ண முடியாது. ஏன் அவர் காரியனிஷ்ட தேவ வேதபாகா விசாரிதா ஏன் வஸ்து தத்துவனிஷ்டா. அந்த காரியம் காரியமும் விதி சொல்றது அந்த விதிபாகத்தை மாத்திரம்தான் அவர் விசாரிச்சாரே தவிர வஸ்து தத்துவத்தை இருக்கக்கூடிய வாக்கியத்தை பற்றி ஒரு வாக்கியத்தை கூட அங்க அவர் என்ன விசாரத்துக்கு எடுத்துக்கிறார். வஸ்து